ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ்தா ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த பாஸ்தா எடுத்துருக்கோம் அப்படின்னா பேம்பினோ நியூட்ராவெல் பாஸ்தா மெக்கரோனி அப்படி இருக்கு இல்லையா, எல்போ. ஸோ இந்த பாஸ்தா வச்சு தான் சூப்பரான பாஸ்தா ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இப்போ அந்த தண்ணியில் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பாஸ்தா வச்சு தான் அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம எப்பவுமே நல்ல பிராண்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கும்போதே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாஸ்தாவை அப்படியே அந்த தண்ணியில் வந்து போட்டாச்சு. இந்த ரெசிபியை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது மாதிரி தொழை விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், நல்லா வேகட்டும். எதுக்காக ஆயில் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றுனது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியுதுல, நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் அதில் கொட்டிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும். வெறும் பாஸ்தா மட்டும் அப்படி இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி தனியாக கீழே அந்த பாத்திரத்தில் போயிடுச்சு. பாஸ்தா மட்டும் மேலே இருக்குது. பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், கேரட் துருவி வச்சுருக்கோம், சோயா ஒரு 6 சோயாவை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை தண்ணியை விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம், பாஸ்தாவை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இதில் போட்டு செய்கிறதுக்கு மேகி மசாலா அண்ட் மேஜிக் எடுத்து வச்சாச்சு. சக்தியோட சூப்பர் கரம் மசாலா, ரெட் கலர் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நம்ம இப்போ குயிக்காக இந்த ரெசிபியை மேக் பண்ணிடலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பட்டர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இப்போது சால்ட் அப்படியே தூவி விட்டுக்கலாம். சால்ட் உப்பு தூவியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா. குடமிளகா போடணும் இல்லையா, நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பீன்ஸ் போட்டுக்கலாம். தக்காளி, அடுத்தது தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை நசுக்கி போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். அடுத்தது துருவி வச்ச கேரட் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி சோயாவை நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயாவை போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரெட் கலர் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா போட்டுக்கலாம். சக்தி பிராண்டோட சூப்பர் கரம் மசாலா தூவி விட்டாச்சு. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டோம். இப்போ பாருங்கள், மேகியோட மேஜிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, இது அப்படியே ஃபுல் பேக்கெட் வந்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்தது டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், பாஸ்தாவை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு இந்த பாஸ்தா ரெசிபி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் பாஸ்தா மேக்கரோனி நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா மேக்கரோனி ரெசிபி. Thank you so much for watching. இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது நிஜமாவே மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தா மேக்கரோனி ரெசிபி ரெடி.